Hello guys, again welcome back to my channel. Uni அப்படிங்கிற Play Store available applicationல உங்களுக்கு credit card, personal loan and இப்போ recent timeல gold saving scheme அப்படிங்கறதையுமே introduce பண்ணிருக்காங்க. இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். சேம் டைம் உங்களுக்கு high approval rate இருக்கக்கூடிய பெஸ்டான loan application list வேணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய descriptionல no more அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல அத பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். சோ அந்த டீடைல்ஸ் தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஓரியன்டாக எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடணும். சேம் டைம் நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம் ட்ரை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஒரு ரீசனால் நீங்கள் ஒரு வேளை ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, மேபி நீங்கள் ஒரு 1 இயர்க்கு அப்புறமா பார்க்குறீங்க அப்படிங்கும்போது டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகியிருக்கும். அந்த ஒரு ரீசனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அஃபிஷியல் சோர்ஸஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், இந்த யூனி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ளே ஸ்டோரில் 2021 அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 1,74,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் NX Wave இஸ் நவ் கோல்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க NX Wave அப்படிங்கிற நேமில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய நேமை இப்போ கோல்ட் எக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டு அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து 0 ஃபாரெக்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. இதை தவிர்த்து கார்டை பொறுத்தவரையிலும் லைஃப் டைம் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் அந்த கிரெடிட் கார்டுடைய நேம் சேஞ்ச் பண்ணதையும் இந்த இடத்துல எகைன் இன்னொரு டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து அப்படியே கீழே வருவோம். இப்போது அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு ஈக்குவலான கோல்டு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரையிலும் 24 கேரட்டில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கார்டை பொறுத்தவரைக்கும் எஸ் பேங்க் அண்ட் பாப் கார்டு இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் உங்களுக்கு இந்த யூனிக் கார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதனுடைய நேம் தான் இவங்க கோல்ட் எக்ஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போது இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கோல்டு காயின்ஸாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருந்தாலுமே இதில் நிறைய ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பே பண்ணியிருப்பீங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியாக, சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனியாக. இதை தவிர்த்து இவங்க இந்த மாதிரி கோல்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் எகைன் கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது தான் நிறையவே இங்கே லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் அப்படின்ட்டு கிடையாது, எக்கச்சக்க அப்ளிகேஷனை இந்த ஃபியூச்சரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்கிங் அத்தாரிட்டி இல்லாமல் நீங்கள் பேங்க் வச்சு நடத்துகிற மாதிரி தான். இப்போது நீங்கள் கூட ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் 1000 ரூபாய் உங்களுடைய அப்ளிகேஷனில் கோல்டு அப்படிங்கிறது பை பண்ணுறாங்க. அதாவது உள்ள வர அமௌண்ட் ஆகட்டும், வெளியில் போகிற அமௌண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் போக எப்படி பார்த்தாலுமே ஒரு 1000 பேர் 1000 ரூபாய் அப்படிங்கிறது கோல்டு சேவிங் ஸ்கீமில் உங்களுடைய அப்ளிகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாலுமே ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிறது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரியல் டைமில் நிஜமாகவே கோல்டியை கூட பை பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை அப்படின்னா கோல்டு ஸ்டாக்ஸை கூட வாங்கி வச்சுருக்கலாம். பட் அது வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். அதே சமயத்தில் நீங்கள் ஒருவேளை திவால் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிறதும் உங்கள் கிட்ட காசை கொடுத்தா உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால் இதே தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த கம்பெனியுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, பாப்புலர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ரீசனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 1% ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை தான் இவங்க 24 கேரட் கோல்டாக கொடுத்துருவோம், டிஜிட்டல் கோல்டாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களே ஸ்டோர் அப்படிங்கிறதும் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 5x அப்படிங்கிறது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஃபாரெக்ஸுக்கு 0% சார்ஜஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 180+ கண்ட்ரிஸ் வந்து இதில் அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும், ஆனுவல் ஃபீஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.
இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் கலர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த மைல் ஸ்டோனை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3% கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஃபியூயல் சர்சார்ஜ் வைவர் அப்படிங்கிறதுமே இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு கிடைச்சிடும். இதை பொறுத்த வரைக்கும் ஃபியூயல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ரெண்ட் அப்படி இல்லைனா வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஏடிஎம் விட்ராவல்ஸ் பண்ணுறீங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாகவே உங்களுடைய அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். பின் செட் பண்ணுறதாகட்டும், லாக் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்கள் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியே உங்களால் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் வழியாக உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே கிடைக்கும். ஒருவேளை இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடச்சி அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இவங்க லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் 36% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகபட்சமாக 3 to 60 months ரீபேமெண்ட் டென்யூரில் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் up to 5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக வேரி ஏற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரியே இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க பர்சனல் லோனுக்கு கிஸ்த சைசன் அப்படிங்கிற ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூடவும் நார்த்ரன் ஆர் கேபிட்டல் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இந்த யூனி அப்ளிகேஷனில் இந்த 2025 அக்டோபரில் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுமே இருக்குது. ஓவராலாக இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.